அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் 96 சேனலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. பல பயனுள்ள தகவல் நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் அனைவருக்கும் பயன் தரக்கூடிய மிக முக்கியமான பதிவு ஒன்று தான் பதிவிட போகிறோம். பொதுவாக எல்லாருக்குமே வீடு கட்டுற ஆசை எல்லாமே இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக வீடு கட்ட பிளான் பண்ணி வீடு கட்டிக்கிட்டே இருப்போம். அப்படி வீடு கட்டும்போது நீங்களே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பிளான் போட்டிருப்போம், அந்த பிளான் தள்ளி போய்கிட்டே இருக்கும். வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது எல்லா பிரச்சனையுமே வரும். நல்லா இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அப்போ கூட சண்டைக்கு வருவாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் வீடு கட்டும் போது பார்த்தீங்கன்னா போர் போடும் போது அந்த சுற்றி உள்ள எல்லா தெருவுமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நல்லா இத்தனைக்கும் அவங்களுக்காண்டி நாங்கள் நைட்டில் போர் போடாமல் காலையில் தான் போர் போடும், அதுக்குமே அத்தனை எதிர்ப்புகள். அப்போ தான் நாங்களே ஃபீல் பண்ணுவோம், வீடு கட்டும் போது இவ்வளவு பாதிப்பு தடைகள் எல்லாமே வருதுன்னு. அந்த புகை போய் பட்டுருச்சுன்னு சொல்லி ஒரு வீட்டுக்காரமா சண்டை போடுறாங்க, பெயிண்ட்டு போட்டுருச்சுன்னு மாற்றி கொடுங்க, இன்னும் ஏகப்பட்ட தடைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்மகிட்ட தெரிஞ்சவங்க நிறையா பேர் இந்த கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ வீடு கட்டும் போது தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு மிகச்சிறந்த அனைவருக்கும் பயன்படக்கூடிய வழி ஒன்று இருக்குது. இந்த வழியை நாங்கள் பயன்படுத்தி அதற்கான ரிசல்ட்டை நாங்கள் பார்த்துருக்கோம். அது மாதிரி நம்ம சொன்ன எல்லாருக்குமே இதை பயன்படுத்திட்டு அவங்க எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக வீடு கட்டி முடிச்சதாகவும் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை தான் நான் இந்த வீடியோ பதிவில் அவங்கள்ட்ட பதிவிட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொதுவாக நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஏதாவது துஷ்ட சக்தி ஜீய சக்தி இருக்கும் போது அதை தடைப்பட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும். இப்போ திடீர்னு சிமெண்ட் வரும்பாங்க, வராமல் போயிடும். ஆள் வரும்பாங்க, வராமல் போயிடும். பக்கத்து வீட்டுக்காரர்கள் சண்டை. திடீர்னு நம்ம காங்கிரீட் போடும்போது மழை பெய்யும். எங்களுக்கெல்லாம் காங்கிரீட் போடும்போது 2 தடவையுமே மழை வந்துச்சு. அப்போயே நாங்களாம் யோசிச்சு என்னடா காங்கிரீட் போடுறப்பெல்லாம் கரெக்டாக நம்ம மழை பெய்யாத அப்போ கரெக்டாக பார்த்து காங்கிரீட் போட அன்னைக்குன்னு பார்த்து மழை வந்துச்சு. நிறையா விஷயங்கள் நான் அந்த வீடு கட்டும் போது நிறையாவே பார்த்ததுனால இந்த வழியை பயன்படுத்தியிருக்கோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியணும். நீங்களும் அதை மாதிரி பயன்படுத்தி நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீடு கட்டணும், அந்த நல்ல நோக்கத்தில் அந்த வீடியோவை பதிவிடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, புற்று மண் எடுத்துக்கணும். இந்த புற்று மண் கரையான் கட்டுறது தான் புற்று மண். அந்த கரையான் நல்ல நேர்மறை எண்ணங்கள் கொண்ட நல்ல மணல், நல்ல சக்தி வாய்ந்த மணல், அதாவது நல்ல சக்தி, நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை வெளிப்படுத்துகிற அந்த சுத்தமான நல்ல மண்ணில் தான் கரையான் புற்று கட்டும். அதுக்கு பிறகு தான் பாம்பு போய் அதுக்குள்ள பாம்பு புற்றாமல் வரும். ஆனால் கரையான் தான் புற்று கட்டும். அந்த புற்று மண் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கணும். புற்று மண்ணுன்னு சொன்னோன்னே இப்போ இருக்கிற ஒரு புற்றை நம்ம உடச்சி எடுத்துடக்கூடாது, அது மிகப்பெரிய பாவமான செயல். ஏற்கனவே அந்த காட்டுப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா உடஞ்ச புற்று இருக்கும். அந்த புற்றில் உள்ள மண்ணை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகே. ரெண்டாவது முக்கியமான பொருள், தன ஆகர்ஷண சக்தி பெற்ற, லட்சுமி கடாட்சம் பெற்ற மிக முக்கியமான பொருள் பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தில் தன ஆகர்ஷண வைப்ரேஷன், தன ஆகர்ஷண சக்தி இருக்குது. பச்சை கற்பூரம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கொண்ட அந்த பச்சை கற்பூரமாக கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறோம். மூன்றாவது மஞ்சள், மங்களகரமான மஞ்சள், லட்சுமி கடாட்சம் நிறைந்த அந்த மஞ்சள் பொடி. இந்த மூன்றையுமே நம்ம கலந்துக்கணும். இதை கலக்கிறதுக்கு நம்ம நல்ல சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கணும். ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க. முக்கியமாக நம்ம இப்போ ராமேஸ்வரம் போகிறோம், அந்த தீர்த்தம் கிடைக்கும். காசிக்கு போகும்போது அந்த தீர்த்தம் கிடைக்கும். பெரியவங்க போகும்போது நம்ம கொடுத்துருப்பாங்க, தீர்த்தம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தீர்த்தத்தை நம்ம கலந்தோம்னா மிக மிக நன்மை வாய்ந்தது. இல்லை எங்களுக்கு எந்த தீர்த்தமுமே கிடைக்கல, எங்களுக்கு நல்ல தண்ணீர் மட்டும்தான் கிடைக்கும்னா ஒரு 1 லிட்டர் நல்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க. இந்த புற்று மண், அடுத்து பச்சை கற்பூரம், மஞ்சள் பொடி, இந்த மூன்றையுமே ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா தண்ணியாக குழச்சிக்கோங்க. கட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும். சரிங்களா? இந்த தொளித்ததை நீங்கள் வீடு கட்டுறதற்கு முன்னாடி இதை பயன்படுத்திக்கலாம். வீடு கட்டிட்டு இருக்கும்போது பாதியில் பிரச்சனை ஏற்படும் போதும் பயன்படுத்திக்கலாம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இனிமேல் நீங்கள் வீடு கட்டுற பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ அந்த இடத்த சுற்றி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த தண்ணியை தெளிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த இடத்தில் உள்ள தீய மற்றும் துஷ்ட சக்திகள் வெளியேறி நல்ல நேர்மறையான எண்ணங்கள், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் மற்றும் லட்சுமி கடாட்சம் எல்லாமே அந்த இடத்துல உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா தடைகளையும் நீங்கி நீங்கள் நல்ல விதமாக வீடு கட்டி கண்டிப்பாக நல்லபடியாக கிரகப்பிரவேசம் செஞ்சிடலாம். இது திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறோம்னா, நிறையா பேர் இதை பயன்படுத்தி அதற்கான கரெக்டான பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சதுனால தான் நம்ம இந்த வீடியோ பதிவிடுறோம். ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு தகவல் நம்ம கிடைச்சிருக்கு, நான் பெற்ற இன்னும் பெருக வையும். நாம் ஒரு தகவல் சேகரித்து வச்சுருந்தோம்னா அது எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை பதிவிடுறோம். இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்தோடு மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்தீங்கன்னா, அவங்களும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தீங்கன்னா இதை சரி செய்து நல்லபடியாக வீடு கட்டலாம். இதே மாதிரி மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.